ஏய் ரூமுக்கு போடி. பாருங்கப்பா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ச்சே. ஏண்டா சிவில் படிக்கிற உனக்கு எதுக்குடா சினிமா? சிவில்ஸ்ல சினிமாவும் ஒரு பாட்டு தான்ப்பா. இப்ப அத பத்தி क्वेश्चंसலாம் கூட வருது. கௌதம், இந்த ஏய் உனக்காக தோசை Thanks, ma. பண்ணிருக்கேன். நான் காஃபி கேட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்கு டிஃபன் எடுத்து கொடுக்குறேன். அவன் அப்படியே பச்சை புள்ள பாரு, பசியை தாங்க நீ மாட்டான். சாப்பிடுப்பா. ஆமா, டிஃபன் அவனுக்கு மட்டும் தானே இல்ல மொத்த காலனிக்கேவா? பாவம், சின்ன புள்ள இல்லையாங்க. ம். கண்ணு வைக்காதீங்க. நடுராத்திரியில குடிச்சிட்டு ரோட்ல அடிச்சுக்கிற இளைஞர்கள், இவங்க இப்படி குடிச்சிட்டு அட்டகாசம் பண்றது நீ இவங்க சொன்னல. பெத்தவங்களுக்கு தெரியுமா? இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியும். ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா இந்த மார்னிங் மாதிரி ஆக்ஷன் அவங்க படம் பார்க்க பண்ண வேண்டியது, இப்ப நைட் ஆக்ஷன்லயே இறங்க வேண்டியது. நல்லா இருக்கு நீ பண்ற வேலை. இல்லப்பா, ஒரு பொண்ணை காப்பாத்தணும். அதான் நைட்டே சொன்னேன்ல. நீ சொன்ன மாதிரி எந்த பொண்ணு காணுமே. அடுத்து வரும், வெயிட் அண்ட் வாட்ச். டேய், இது மும்பைடா. இங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிரச்சனைங்க நடக்கும். எல்லாத்துலயும் தலையிட்டேன்னு வச்சுக்க, கழுத்தை அறுத்து போட்டுருவாங்க. இவங்க இப்படி பண்றதுக்கான காரணம் பேரண்ட்ஸ் தான். டேய், அவங்க குழந்தைங்களை உன்னால எங்களுக்கு கெட்ட பேர் வருதுடா. நான் நல்ல விஷயம் தான் பண்ணேன்பா. நல்ல விஷயம் பண்ண பாராட்டுவாங்க, இப்படி கேவலமா திட்ட மாட்டாங்க. மீடியா பத்தி தெரியல உங்களுக்கு. ஹர்ட் பண்ணாதீங்க. டேய், கௌதம். வீட்ல இருந்தா எங்கடா வெளிய கிளம்பிட்ட? அப்பா பிபி டேப்லெட் போட்டுக்கோ. பாவம், அவன் பசி தாங்க மாட்டான். இப்படி பண்ணிட்டீங்களே. என்னடி மிச்சம் வச்சிருக்கா சாப்பிட? சூடா காஃபி எடுத்துட்டு வா. போங்க, உங்களுக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அண்ணா, ஹாஃப் பாக்கெட் லேட்ஸ் கொடுங்க. அப்புறம் ஒரு சுவிங்கமும். உங்களுக்கு இந்த பாப்பாவை யார் கொடுத்தா? யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்க? ஏன் குழந்தைதான். எங்களுக்கு தெரியும், இந்த பாப்பா அனாதாசிரமம் பாப்பா. உண்மையை சொல்லு. பேசாம போமா. காலையிலே ஏன் பொழப்ப கெடுக்க வந்திருக்க? உனக்கு வேற வேலை எதுவும் கிடையாதா? ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, ராகுல், சொல்றா. ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய ஓ, மனசு அப்படியா? பாருங்க. நீங்களும் பெரிய மனசு பண்ணி ஒரு 100 ரூபாய் போடுங்கம்மா. 100 இல்லடி, 100 வருஷம் அந்த ஜெயில போடுறீங்க. ஹலோ, ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா சொல்லுங்க சார். நீங்க விஸ்வநாதா? ஆமா, நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். MH3028 உங்க வண்டியா? ஆமா சார், எங்களுக்கு தான். உங்க பையனோட ஸ்டேஷனுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. ஓகே சார். சார் சார் சார், என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, ஏய் கௌதம். எக்ஸாம்ஸ் வேற கௌதம். வருது. ஏய் ஒரு நிமிஷம் நான் உனக்கு கால் பண்றேன். அப்பா. டேய், என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடா. என்ன ஸ்டேஷன்ல இருந்தா? நான் எதுவும் பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலனா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க? எனக்கு எதுவும் தெரியலையேப்பா. நேத்து நைட் நடந்த பிரச்சனையா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரவா? அப்பா நீங்களாம் வர வேணாம். அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. டேய், அது இல்லடா. ஏன் மேல யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த பொண்ணா? நான் என்ன பண்ணேன்? இந்த பொண்ணால பேச முடியாதா? உங்கள மாதிரி ஆளுங்களால தான் பெக்கர்ஸ் அதிகமாகறாங்க. அவங்க உண்மையான பெக்கர்ஸா இல்லையான்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு காசு கொடுத்துட்டு போயிடுறீங்க. என்னங்க 500 ரூபாய்க்கு போயிட்டு என் இடத்துல எஸ்ஐ இருந்திருந்தா 1000 ரூபாய் போட்டிருப்பாரு. தம்பி, நான் ஒன்னும் அவ்வளவு ரிச் இல்ல. என்ன விடு. அவங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து எதுக்காக என்கரேஜ் பண்றேன்னு சொல்லு. பர்த்டே சார். ஏதோ ஹாப்பி மூட்ல சின்ன குழந்தைய பார்த்த உடனே இருந்தாலும் ஹெல்ப் பண்றது தப்பா சார்? என்னங்க தப்பாங்க? தப்புதான். நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்றதுனால தான் அனாதை குழந்தைங்களை வாடகைக்கு எடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. குழந்தைங்களோட ஹெல்த் கெட்டு போகும். அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவரை. அரெஸ்டா? இவருக்கு கொடுக்கற தண்டனை எப்படி இருக்கணும்னா, இனிமே யாராவது தானம் பண்ணணும்னாலே பயப்படணும். இங்க பாருமா, போலீஸ் ஸ்டேஷன்ல தண்டனை தர மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போங்க, அங்க போய் சொல்லுங்க. இவனை கோர்ட்டுக்கு இழுத்து அங்க வச்சு பாத்துக்கலாம். அப்ப புரியும் இவனுக்கு. நீங்க போங்கம்மா. மினிமம் லைஃப் சென்டென்ஸ். முடிஞ்சா ஹேங்கிங். வாயமுறா. நீங்க போங்கம்மா. என்ன சார் இதெல்லாம்? அரெஸ்ட், ஹேங்கு, கோர்ட்டு, என்ன ஆகுமோ? என்ன சார் இது? தம்பி,
முதல்ல நீ உங்க அப்பா கிட்ட இருந்து பாக்கெட் மணி வாங்குறத கம்மி பண்ணு. சார் நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. அந்த பொண்ணு மறுபடியும் வந்தாலும் வையே, உன்னை நடு ரோட்ல தூக்குல போடணும்னு இங்கேயே போராட்டம் பண்ணாலும் பண்ணுவா. போ. ஓகே தேங்க்யூ சார். நமக்குன்னு வரானுங்க பாரு. சார் எங்களை விட்டுருங்க சார். மறுபடியும் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணன்னு வையே, 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்பேன், ஞாபகத்துல வச்சுக்க. போடா. ஐயோ இவங்க இன்னும் கிளம்பலையா? போலாமா? பேச்சு கொடுக்காம கிளம்பிடுறா. ஹே எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இவனுக்கு இருக்கு. ஹாய். ஹாய் கீதாக்கா. வந்திருக்கிறது கீதா கண்ணு. எப்படி கரெக்டா சொல்ற ஸ்வீட்டி? அக்கா கொலுசு சவுண்ட் கேட்டு கண்டுபிடிச்சேன். ஸ்வீட்டி, இன்னைக்கு கீதா அக்காவோட பர்த்டே. மறந்து போயிட்டியா? அதுக்குள்ளேயே செப்டம்பர் வந்துருச்சா? ஏன் அப்படி கேக்குற? அக்கா பேரண்ட்ஸ் தேடுறாங்கன்னு போன வருஷமே என்கிட்ட சொன்னாங்க. என்னை ஏமாத்திட்டல. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உன்னை யாரும் தத்தெடுத்துக்க மாட்டாங்க ஸ்வீட்டி. உனக்கு புரியுற மாதிரி நான் எப்படி சொல்லுவேன்? ஓகே பசங்களா, சண்டே வந்து நாங்க உங்களை பாக்குறோம். ஓகேவா? பாய். பாய் ஸ்வீட்டி. பாய் கீதாக்கா. கீதாக்கா, எனக்கு கண்ணு தெரியாதனால தானே யாருமே என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்களே கீதாக்கா. அப்படிதானே? அதனால தானே என்னோட பேரண்ட்ஸ் என்னை குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. கீதாக்கா, எனக்கு தெரியும் கீதாக்கா, நீங்க எப்பயுமே என்னை ஹார்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். கீதாக்கா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீதாக்கா. ஹாப்பி பர்த்டே கீதா. ஹாப்பி பர்த்டே கீதா. பார்ட்டி எப்போ? சரி ஓகே பாய். சின்ன குழந்தைங்களை வாடகைக்கு எடுத்து சிக்னல்ல பிச்சை எடுக்கிறவங்கள என்கரேஜ் பண்ற இளைஞர். ஏண்டா அடுத்த எலெக்ஷன்ல நீ போட்டி போட போறியா என்ன? நான் ஏன் எலெக்ஷன்ல நிக்க போறேன்? இல்லனா ஏன்டா இப்படி ஒரு பப்ளிசிட்டி? அரசியல்வாதிகளை விட நீதான் அதிகமா வர பாரு. ஆனா இதுல அவர் தப்பு எதுவுமே இல்ல, அவர் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவருக்கு காசு கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான்டா. உனக்கு யாருக்கு தானம் பண்ணணும், எவ்வளவு தானம் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. நாளையில இருந்து உனக்கு பாக்கெட் பண்ணி கட்டு. அப்புறம் அவன் செலவுக்கு என்னங்க பண்ணுவான்? தப்பு அப்பாது இல்லம்மா, அந்த பொண்ணோடது. காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன். இப்படி கொடு. இந்தாங்க. கொடு. ஐயோ இவனே வீட்டுக்கு வந்துட்டா. ஒருவேளை நான் அவளை போய் திட்டுனதை சொல்லிட்டாலோ. ஹே உனக்கு வேற நியூஸே கிடைக்கலையா? காலங்கத்தால என்ன நியூஸ் அது? பர்த்டே அதுமா எங்க அப்பாவே என்ன திட்ட வச்சுட்ட. வெளில வாடி, நான் யாருன்னு காட்டுறேன். செத்தடா இன்னைக்கு. வாங்க சார் வாங்க. God bless you. படிப்பு அதிகமா இருந்தா பண்பாடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லப்பா. நீ சொல்லலேங்கும் போது தெரியுது ஏதோ சொல்லி இருக்கேன்னு. எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? பாவண்டா, அவ அப்பா அம்மா இல்லாத அனாதை, சரியா பேசக்கூட வராது. அப்படிப்பட்ட பொண்ணை கண்டபடி பேசுறதுக்கு உனக்கு வாய் எப்பறம் வந்தது? நான் ஒண்ணுமே பண்ணல. அவ பொய் சொல்றாப்பா. இங்க பாரு,
இவன் இன்னும் கெட்டு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இவனுக்கு பொண்ணு கூட கிடைக்காது. கீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளா வருவா? இவ்வளவு நடந்தப்புறம் கூட ஒருவேளை கௌதம் முயற்சி பண்ணா நடக்கலாம். அந்த நல்ல விஷயத்துக்குலாம் இவன் ஏன் ட்ரை பண்ண போறான்? இப்ப புரியுது. அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் புடிச்சு போச்சு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கௌதம். ப்ளீஸ் அண்ணா, அவங்கள எனக்கு அண்ணியா கூட்டுவா. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. நான் Facebookல பார்த்தேன். Facebookல ஃபேஸ பத்தி டிசைட் பண்ணிட்டியா?